என்ன திச்சுக்கமா போய் ஹலோ மக்களே, அது பாட்டு கதை சொல்லலாம். அவ்வளோ அழகா இல்லாத போது கல் எடுத்து அழகு உலகத்துல அழகா இல்லாத ஒரு கல்லை எடுத்து அடிச்சு கொண்டுட்டாங்க. என்ன சொல்ல முடிஞ்சு வேற இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு அப்படித்தானே. மை கேமராமேன் இஸ் ஓஹோய் ஹோய் ஹோய். வேற என்ன கதை வைக்கலாம் சேனா? சரி விசால், இப்போ என்ன கதை வைக்கலாம்? அடுத்து வந்து வேற என்ன பையன் கிறிஸ்மஸ் தாத்தா அந்த பிங்கி. ஓ அது நீயே சொல்லிக்கோ. கேமராமேன் தான் இப்போ ஸ்பீச் கொடுக்க போறாரு. இது வெறும் ₹1 2 இல்ல, உங்க லைஃபே மாறும். கல்யாணத்தை நிறுத்த இதுதான் காரணம். வெளிப்படையாவே பேசுனா நடிகை திரிஷா விஜய் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஜோடியா வந்த விஷயம் அதுக்கப்புறமா பிங்கி அது எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா வந்தாங்க. பிங்கியோட ஃப்ரெண்ட் எல்லாருமே பிங்கியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் மாசம் கழிச்சு அந்த கல்யாணம் நடக்காம என்ன பேசணும். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு தேவின்னு எனக்கு தெரியுமா அப்படி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் அப்பா கொஞ்சம் கலந்து போனது பசங்க அதான் ட்ரெஸ் பண்ணி ஒட்டில எல்லாரும் வந்து பசங்களை பிங்கி வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்கல்ல. அப்போ வந்து பிங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறமா லைட்டு விட்டு எரிஞ்சிருக்குதுலாம். அந்த லைட்டு விட்டு கரண்ட் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸார் விசாரிச்சு அவங்களாம் அந்த பிங்கி வீட்டுக்கு போயிருக்காங்க. பிங்கியை பார்த்த பிறகு திரும்பியும் அந்த யாருன்னு சொல்லி அவங்கள போய் பார்த்துருக்காங்களாம். அதுக்கப்புறமா தான் ஒன்று நடந்திருக்கு ஒரு விஷயம். ஒன்று தெரியுமா? பிங்கி அவங்க கோயில் விசாரிப்போம் அவரையும் காண சத்தம் போட்டு கரண்ட் போயிட்டு திரும்பியும்